இன்றையில இருந்து நாங்கள் கோயில்களுக்கு பயணம் செய்ய போறோம். விலாவகியத வெளிநாட்டுல போய் ஒரு 20-25 ஆண்டு கழிச்சு வந்து இந்த வீதியால் நடந்து அந்த கோயிலுக்கு போறோம்னா இப்படி இருக்குமே. எங்களுடைய பார்வதி பிரமே கோயில் திருவிழா வந்தாலே எங்களுக்கு கொண்டாட்டம் தான். எல்லாருக்கும் திருவிழா வந்தா கொண்டாட்டம் தான். வேற அவன் வந்து அடிச்ச உடனே அந்த காலுக்கு அடிச்சு அந்த கால் போய் அந்த பைக்கின் இதோட அடிச்சு அந்த கால் வந்து முறிஞ்சு போச்சுது. எங்களுடைய இந்த சிவன் கோயில் பிற்காலத்துலதான் சிவன் கோயிலாக மாற்றப்பட்டது. அதுக்கு முதல் ஜனனி புல்வீதியில கொட்டக வேலைகள் திரும்ப தொடங்கிடுது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி தர்சனாமூர்த்தி ஜனனி. சொல்லலையா? எங்களுக்காக நீங்க உங்களை மாத்ததோ இல்ல, நீங்க சொல்லலாம். நேற்று காணொளியில அவருடைய பதிவு திருமணம் முடிந்த கணவர், உண்மையே சட்டபூர்வமா அவர் கணவர் தான் அவங்களுக்கு. அப்ப உங்க கடவு சீட்டுல என்ன போட்டிருக்கு? ஏன் அப்படி போட்டு நீங்க அப்பா மறக்க கூடாதுன்றது? அப்பாவை உள்ளத்துல எப்பவும் வச்சிருந்தா சரியா? சட்ட ரீதியா சிலதை வந்து மாத்தணும்ன்றது இந்த நாட்டின் விதிமுறையா இருக்கே, கொண்டும் செய்ய இயலாது. சரி, விரும்பின மாதிரி தர்சனாமூர்த்தி ஜனனி என்றே சொல்லட்டும். இப்ப எல்லாம் எப்படி சொல்லுவேன்? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தர்சனாமூர்த்தி ஜனனி, ஜதுசென்ற கணவன், ஜதுசென்ற மனைவி, அப்படி சொல்லு நாளையில இருந்து. சரியா? என்ன சொல்லத்தானே வேணும்? என்னடா சார், என்ன இவ பதிவு திருமணம் முடிஞ்சா ஜதுசன் ஜனனி என்றல சொல்லணும். அது துரோகமா? அது ஆளபடி வர்றாங்க எடு. தெரியல சார், அங்க சரி ஜனனி, நீங்க எப்படியும் சொல்லலாம், அது உங்களோட விருப்பம். சரி, இப்ப இந்த காணொளியில ஒரு மகிழ்ச்சியான தகவல், மக்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் தான். ஆனா உங்களுக்கு அதுல மகிழ்ச்சி இருக்குமான்னு எனக்கு தெரியல. இப்ப நாங்கள் இந்த பவனீசன் என்ற யூடியூப் தளத்தை பயண காணொளிகள், குறும்புத்தனமான பொழுதுபோக்கான சமையல், இந்த மாதிரியான காணொளிகள் போடுற தளமா மாத்தியாச்சு தானே. பவனீசன் உலகத்துல நாங்கள் ஊர் காணொளி பதிவு செய்யறது தான். அது முழுமையா அது ஊரும் தோட்டமும் தான் வெறும் அந்த தளத்துல. இப்ப இதுல வந்து எங்களுடைய பயணங்கள் மாதிரி வெறும், ஆனா அதுலயுமே புதிய இடங்களை நிறைய பகுதிகளை காட்டுற மாதிரி இருக்கணும்னு நான் யோசிச்சு என்ற அறிவை பயன்படுத்தி முருகன்ற அருளால ஒரு முயற்சியை செய்ய போறேன். என்ன முருகன்ற அருள் எப்ப எங்களுக்கு கிடைச்சது? நேற்று நாங்கள் முதலா பிரான் பெற்று முருகன் கோயிலுக்கு ஜனனியை கூட்டி கொண்டு போனாங்க. ஜனனி நேற்று தான் அந்த கோயிலை பார்த்தவா. இனிவரும் நாட்கள்ல இன்றையில இருந்து நாங்கள் கோயில்களுக்கு பயணம் செய்ய போறோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கோயில். இப்ப சில கோயில்கள் வந்து சின்ன கோயிலா இருக்கும், அங்க போய் மெனக்கெட்டு வேற இயலாது தானே. எப்படி என்ன ஒரு பயணம் மாதிரி. இன்றைக்கு நாங்கள் ஒரு கோயிலுக்கு போறோம்டா, ஒரு கோயிலுக்கு தான் போலாமண்டா, சரி அவ்வளவும் தான். நாளைக்கு விடிய வெளிக்கிறோம்னு வையன், நாளைக்கு விடிய வெளிக்கிட்டா ஒரு 10 கோயில பாக்குறோம்னு சொன்னா அந்த 10 கோயிலையும் ஒரு 30-40 நிமிட காணொலியா அடக்கலுமெண்டா அடக்குவோம். அதை தாண்டியும் நேரம் கூடுதண்டா அதை 2 பகுதியா அந்த 2ஆம் நாள்ல நாங்க பதிவு செய்த கோயில் என்று சொல்லி கோயில் பயணமா வரப்போகுது. ஈழத்துல இருக்கிற அத்தனை கோயில்களுக்கும் பயணம். உங்களையும் கூட்டிக்கிட்டு தான் போறேனோ, மகிழ்ச்சியா உங்களுக்கு? சரியா? நிறைய ஈழத்துல இருக்கிற நிறைய கோயில்களுக்கு போறோம். தேவாலயங்களுக்கும் போவோம். இந்த கிறிஸ்தவ தேவாலயங்கள், அந்த பள்ளிவாசல்கள், அந்த மாதிரியும் போவோம். எனவே இன்றைய நாள்ல முதலாவது கோயிலாக நாங்க எங்க போறோம்? சிவன் கோயில் சொல்லணும். சரியா? அது வந்து அதை எப்படி இல்ல இது போடணும். எனக்கு அந்த பார்வதி பரமேஸ்வரன் என்ற சொல்லிலே உடன்பாடு இல்லை. சிவன் என்ற தூய தமிழ் சொல் இருக்கும் போது ஏன் அந்த சொல்லுன்ற கேள்வி அது கோயிலுக்கு அந்த பேருன்றது அது நீங்க கூப்பிடுங்க. ஆனா நான் வந்து என்னோட வேலைக்கு எல்லாம் சிவன் தான் சொல்லுவேன். சிவன் அம்மன் கோயில் என்ற மாதிரி சொல்லலாம். சரியா? சரி, எங்களுடைய ஊர்ல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போறோம். இன்றைக்கு நடந்துதான் போறோம். சரியா? இன்றைக்கு போய் எங்களுடைய கோயில் சொல்லி இப்ப இந்த காணொளி எப்படி இருக்குமெண்டா, பயணம் செய்ய போகும்போது தங்கச்சி அண்ணனுடனான குறும்புகள், உணவு சாப்பிடுற தருணங்கள், இப்ப சொல்றத கேளு என்னோட கதையை. இப்ப எப்படி இருக்குமென்னு சொல்லத்தானே வேணும். உணவு சாப்பிட்றது, அடுத்தது பயணத்துல கிடைக்கிற சின்ன சின்ன அனுபவங்கள், போகும்போது பார்க்குற ஒரு பூந்தோட்டத்தை பார்க்குறோம்டா அந்த பூந்தோட்டம் அதுக்குள்ள வரும். அதே மாதிரி ஒரு சின்ன பெட்டி கடையில் ஒரு அம்மா நின்று ஒரு
உணவு செய்து வித்து கொண்டிருக்கிறான், அந்த உணவை வாங்கி சாப்பிடுற மாதிரி இருக்கும். அப்படியே போய் அந்த கோயிலை சென்றடைந்து அந்த கோயில் காட்சிகளை சுத்தி பார்த்து உள்ளுக்கு போக முடிஞ்சா போவோம். அப்படி கூடுதலா கோயிலுக்கு உள்ளுக்கு எடுக்கிறத யாரும் விரும்ப மாட்டேன். இப்ப எங்கன கோயில் என்னபடியே போகலாம், செல்வ சன்னதிக்கு போகலாம். ஆனா அதை தாண்டி சில கோயில்களுக்கு உள்ளுக்கு போக முடியாதுன்னு படம் போட்டு இருக்கும். அப்படியானதுக்கு உள்ளுக்கு போக மாட்டோம். போகலாம் என்று சொன்னா உள்ளுக்கு போய் உள்ளுக்கு அமைப்புகள் எப்படி இருக்கு, வேலைப்பாடுகள் எப்படி இருக்கு என்றதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு கோயில் சூழலை சுத்தி போட்டு அதுக்கு பிறகு அங்க இருந்து வலிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி ஒரு 3 கோயிலுக்கு போறோம்னா ஒரு கோயில்ல இப்படி போய் பார்த்துட்டு அதுல இருந்து அடுத்த கோயிலுக்கு போகும் வரைக்குமான எங்களுடைய பயணம் அப்படி குடும்பத்தனத்தோட போய் அடுத்த கோயிலை சுத்தி பார்த்து அங்க இருக்கிற சூழல்களை எல்லாம் ரசிச்சு நீங்க கும்பிடலாம். நீங்க என்னடி ஜனனி ஒரு உங்க பார்த்து எங்க வந்து நிக்கிறான்னு பாத்தியா, ஏன் இப்படி இருக்கிறான்னு எனக்கு தெரியல ஜனனி. உன்னை மாத்திக்கொள்ளணும் நீ, சரியா? என்னன்னு மாத்த போற நீ? ஜனனி என்னதான் மாத்துவேன் நீ, சரியா? இப்படி இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு நாளைக்கு விடிய விளைக்கிறோம்டா, முதல் 2 கோயிலை பார்த்துட்டு ஒரு 50 நிமிட காணொலி வந்துருதுண்டா, அந்த 2 கோயிலோட நிறைவு செய்துட்டு அடுத்த பயணம் தொடரும். அந்த காணொலி அடுத்த காணொலியா வரும். எங்களுடைய எதிர்பார்ப்பு ஈழத்துல இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் போகணும்ன்றது. முதல் கட்டமாக எங்க போக போறோம்? சிவன் கோயில், யாழ்ப்பாணத்துல இருக்கிற கோயில்களுக்கு போக போறோம். இப்ப நாங்கள் எங்க போக போறோம்? சிவன் கோயிலுக்கு. இந்த சிவன் கோயிலை சிவன் கோயிலை பற்றி ஜனனி சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய கோயில் எப்படி எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு? கோயில் திருவிழா வந்தாலே எங்களுக்கு கொண்டாட்டம். எல்லாருக்கும் திருவிழா வந்தா கொண்டாட்டம் தான். வேற நம்பிக்கை அடிப்படையில கேட்கணும். நீங்க வேண்டுறது நடக்கிறதா இருக்கு. என்ன வேண்டுங்க? அது சொல்லக்கூடாது, நடக்குது. உண்மையா வேண்டுறதுல நடக்குதா? நான் பெருசா வேண்டல, உண்மையா தான் சொல்றேன். கோயில வேண்டல, அது என்னடா அது உறுதி வந்து பொது பேர்ல இருக்கு. ஒரு ஆள் தனியா வேண்டல, என்னடா மொத்தமா வேண்டியலாது. நீங்க இப்ப வேற ஏதாவது வேண்டுதல்கள் செய்யறீங்க? வேண்டுதல்கள் விழா காலத்துக்கே செய்யல. எனக்காக ஏதாவது உண்டு வேண்டீங்களா கோயில்? உங்களுக்காக வேணும். என்ன வேண்டீங்க? சொல்லக்கூடாது, சொன்ன நடக்காது. சரி, இப்ப நாங்கள் பயணம் செய்யற நேரத்தை பாருங்க. ஒரு நல்ல நேரம். ஏன் சொல்லுங்க பாப்போம். 5:23. அப்படியே திரும்பி பாருங்க, சூரியன் கண்ணுக்குள்ள குத்தி கொண்டு இருக்கிறார். நாங்கள் பயணம் செய்து போற வீதி இதுதான். இதுல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். போகும்போது இந்த சூழல் எப்படி இருக்குன்றதையும் காட்டுறோம். தயவு செய்து என்னோட வரைக்கும் தமிழ்ல கதைக்கணும், சரியா? ஏன்னா தமிழ்ல கதைக்க நேரம் வெயில் நேரம் இதெல்லாம் நடந்து வரைக்கும் நல்லா இருக்கும். ஓடிதான் வருவோம். திருவிழா நேரங்கள்ல மத்தியானம் சாப்பிட்டு ஓடித்தான் வர்றது, செருப்பண்ணும் போட்டுக்கொண்டு வர இல்ல. பாட்டான்றது ஒரு நிறுவனத்தின் பெயர். அது நிறைய நான் முந்தி பாட்டாண்டு தான் சொல்றது. பாட்டாண்டா செருப்புண்டா தமிழ் சொல்லு ஆங்கில சொல்லுன்னு தான் நான் யோசிச்சது. ஆனா அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது அது வந்து ஒரு இப்ப டிஎஸ்ஐ, அதே மாதிரி பாட்டா, அந்த மாதிரி நிறைய இருக்குது. நைக் அந்த நைக்லயும் இருக்கும் சப்பாத்து. அப்ப அப்படித்தான். அப்படி திரும்பி பாருங்க இந்த வீதியை. இதுல 2 பக்கமுமே வேலி. இதால போய் ஒரு சந்தி வரும். அந்த சந்தியால வேலை பக்கம் திரும்பி போகணும். இப்ப போகும்போது நீங்க இந்த வேலை பக்கத்தை பாருங்க. இதுக்குள்ள நிறைய பேருனுடைய தோட்டங்கள் இருக்குது. இந்த பகுதியில வாழை தோட்டம் இருக்குது, அதுல பப்பாசி தோட்டம் இருக்குது. எங்களுடைய கோயிலுக்கு போற சூழல் எப்படி இருக்குன்னு நான் மட்டும் சொன்னா காணாது, ஜனனியும் சொல்லணும். சிங்களம் தெரியுமா ஜனனி? தானே நேரம் என்ன என்ன ஜனனி? பத்ரு பத்ருன்னா தண்ணி, அது என்னடா பத்ரு தண்ணி தாருங்க, தண்ணீர் தாருங்க. சரி சரி, நல்ல ஒரு அறிவான பிள்ளையா நான் வளர்க்கிறதா இந்த யோசனை. இப்படி பாருங்க, இது நல்லா இருக்குல்ல. என்ன ஏன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ஊர்கள்ல பயணம் செய்யும் போது எங்களை அறியாம ஒரு மகிழ்ச்சி வரும். இப்ப எங்களுக்கே இப்படி இருக்குண்டா ஒரு கதைக்கு இப்ப வெளிநாட்டுல போய் ஒரு 20-25 ஆண்டு கழிச்சு வந்து இந்த வீதியால் நடந்து எங்க கோயிலுக்கு போறோம்னுண்டா இப்படி இருக்குமே. நீ இப்ப கூட்டி கொண்டு வர எப்படின்னா வெளிநாட்டுல வந்தா இப்படி இன்னைக்கு 2-3 தடவை என்னோட வந்தா தான் நான் கொஞ்சம் காசை தருவேன்னு நீ என்னோட வருவேன். இல்லையோ? இல்ல சும்மா ஃபேமிலிக்கு தானே. என்ன ஜனனி ஒரு ஃபேமிலியே கதைக்க கூடாதா? சரியா? அப்படி ஒரு மகிழ்ச்சியான தருணமா இருக்கும். அது என்ன நீண்ட காலத்துக்கு வாரதுண்டா. இந்த இடத்துல பாருங்க ஒரு உண்டியல் சந்தி இருக்குது. இது நாட்சந்தியா முச்சந்தி? எத்தனை சந்தி?
ஒருக்கா ஒரு அண்ணன் அதான் அதுக்கு தான் நான் கேட்டேன் அவங்கள. ஒரு அண்ணன் ஒரு ஆள் இதாலதான் வந்து இந்த பக்கத்தால இடம் அட்ரஸ் அந்த பக்கத்தால வந்து முச்சக்கர வண்டி நாங்க இதுல பதிவு செய்து இணையத்துல ஆப் மூலமா செய்யலாம் தானே. அப்ப அப்படி அதால வந்து அண்ணா இதுல ஒரு 4 சந்தி வருது இல்ல சொல்ல அதால அவர் இதுல தான் கதைச்சிருக்காரு. தம்பி 4 சந்தி இல்ல 3 சந்தி தான் இருக்கேன் அண்ணன் வடிவா பாருங்க. முன்னுக்கும் ஒரு வீதி போகுதுன்னு இல்ல ஓமண்டு போட்டு அந்த சரி. அடுத்தது இது உண்டியல் சந்தி அப்படியே சுத்தி பாருங்க. இதுக்குள்ள இந்த பெருசா அந்த என்ன சொல்றது சாமி வச்சிருக்கிற மாதிரி இல்ல, கல் வச்சுக்கிட்டேன். ஒரு கல்லை வச்சு வேண்டுதல் செய்து வழிபடுற மாதிரி. இதுல இருக்கிற ஒரு அமைப்பா இருக்கு, நல்லா இருக்குல்ல. இந்த இடத்துக்கே ஒரு நல்ல வடிவ கொடுக்குது. இஞ்சல வாங்க அதே இடத்துல பிறகு என்ன சொல்லுவோம் இல்ல இதே இடத்துல அங்கால வானம் வருது என்ன ஓ அந்த கதையும் சொல்லணும் பாருங்க. என்னென்ன மக்களே இந்த இடத்துல நிற்கும் போது அந்த வாகனம் வரும்போது நான் அந்த கதையை சொல்லும் போதுதான் எனக்கு அது நினைவுக்கு வந்தது. என்னென்னா எங்களுடைய அக்காவும் வந்து ஒரு விபத்துக்குள்ள சிக்கினவா. அந்த விபத்துல சிக்கி அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு எவ்வளவு காலம் எடுத்திருக்கும்? 1.5 ஆண்டு அடிப்படையில ஒரு 8 மாதம் அப்படி எடுத்தது. 8 இல்ல ஒரு ஆண்டு வருமே, ஒரு ஆண்டு. அதுக்கு பிறகு ஒரு ஆண்டு அந்த மாதிரி எடுத்தது. ஓ ஏனண்டா இந்த என்ன வலது பக்கமான கால் வலது கால் என்ன இந்த வலது இந்த பக்கம் அங்கே இருந்து ஒரு தம்பி ஒரு ஆள் தலைக்கவசம் போட்டு வர்றாரு. நல்ல வேகமா அங்க இருந்து வேற அங்க யாரோ சொன்ன இந்த ஒரு சம்பவம் நடந்த பிறகு ஊர்ல சொல்லுவேன். அப்பவே சொன்னவே அவன் வந்த விரத்தை பார்த்துட்டு அதுல 2 ஆக்கள் கதைச்சுவேன். அவன் அங்க போய் சாத்த போறானா தெரியாண்டு. அப்படியே அங்கேருந்து வந்தவா அக்கா அப்ப ஒரு இந்த காப்புறுதி நிறுவனம் இன்சூரன்ஸ் கம்பெனியில வேலை செய்து கொண்டிருந்தவா. அங்கே வந்து அக்கா வந்து இதுல நின்று இருக்கிறா. நிக்க அங்க இருந்து வந்த தம்பி அப்படியே நேர வந்து இந்த கால் பக்கத்துக்கு அவர் அப்படி வருதுன்னு அக்கா நின்றுட்டா. வந்த உடனே சுழிச்சு வந்து அடிச்சுட்டா. இந்த நீங்க என்ன பைக் இது டியோ பைக்ல கால் வைக்கிற இடம் இருக்குன்னு தானே இப்படி தட்டு. இதுல இவ இந்த பக்கம் காலை வச்சு கொண்டிக்க அவன் வந்து அடிச்ச உடனே அந்த காலுக்கு அடிச்சு அந்த கால் போய் அந்த பைக்கின் இதோட அடிச்சு அந்த கால் வந்து முறிஞ்சு போச்சுது. இந்த மாதிரி நிறைய விபத்துக்கள் உலகளாவிய ரீதியில நடந்து கொண்டு இருக்கு. நாளுக்கு நாள் இப்ப விபத்துகள் பற்றி கேள்விப்படுறது வந்து அதிர்ச்சியா இருக்கும். சில பேர் வந்து அந்த விபத்துக்களை சாதாரணமா எடுத்துக்கொள்வேணும். விபத்து நடக்குது. ஆனா உண்மையிலேயே ஒரு குடும்பத்துல விபத்து நடந்து அதுல இருந்து மீண்டு வாரதுக்கு எடுக்கிற காலமும் அதால ஏற்படுற பின் விளைவுகள் இழப்புகள் எல்லாவற்றையுமே யோசிச்சு பார்த்தா உண்மையிலேயே அந்த விபத்தே நடக்கக்கூடாதுன்ற அளவுக்கு இருக்கும். எனவே வாகனங்களை மிகுந்த அவதானத்தோட ஓடும். நான் எல்லாம் அண்ணளவா 60ல தான் ஓடுவேன் தெரியுமா. சில வேளைகள்ல இனியிலேண்ட அவசரம்ன்றா தான் ஒரு நாள் கூட ஓடினாங்களே. எங்க போய்க்க எங்க ஒரு போராட்டம் நடந்தது நெடுந்தீவில், அங்க போய்க்கு தான் நல்ல வேகமா ஓடிக்கொண்டு போனாங்க. சரியா. அடுத்தது அந்த விபத்து நடந்துட்டது. அதுக்கு பிறகு அது வைத்தியசாலை ஊடாக எங்க போனது நீதிமன்றத்துக்கு, காவல்துறைக்கு போய் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தில இருந்து அந்த சிறுவனா இளைஞனா சிறுவன் அந்த சிறுவனை வந்து எவ்வளவு காசு கட்ட சொன்னது? 1.5 அதை கட்ட சொன்னது. அந்த காசை நாங்க திரும்ப என்னன்னா அந்த தம்பியினுடைய குடும்பம் என்ன அவேண்ட வாகனம் கூட அது இல்லை, யாரோ வேலை செய்யற இடத்த கொடுத்து விட்டு இருக்கிறார்கள். அந்த தம்பி அடிச்சு கால் உடைஞ்சு இப்ப அது ஒரு பெரிய இழப்பு தான். இனி அவன் குடும்பம் நிலைமை தெரிஞ்சதால நாங்கள் அவர்களுக்கு அந்த காசையே திருப்ப கொடுத்துட்டோம். ஆனா இந்த இடத்துல சொல்றது மிகுந்த அவதானத்தோட இருக்கணும். இப்ப உள்ளூர் விதிமுறையே சில பேர் சரியா பின்பற்றுறது இல்லை. உள்ளூரண்ட உடனே விதிமுறையே இல்லை. அதால வந்தா எது சுகம், இதால வந்து போறதுதான் சுகம். கூடுதலா எங்க ஊர்ல எல்லாருமே இதாலதான் போவேணும். அங்க இருந்து வாரவர்கள் இப்படி சுத்தி போக மாட்டேனும். ஏனண்டா இந்த வீதியை பாருங்கோ, இப்படி வந்து அதுக்குள்ள சுத்தி வர மாதிரி பார்க்க மாட்டேனும். நேர இங்க வருவேணும். அக்கா வந்து இந்த இடத்துல தான் நின்றவா. என்ன அடிச்சு அங்க போனோம். இந்த இடத்துல நின்றவா அக்கா. இந்த இடத்துல வந்து நின்றவா. அதை வந்து இங்க அடிச்சது. இப்ப உண்மையின்படி சந்தி இதுல இருந்திருந்தா அந்த பக்கத்தால தான் வந்திருக்கணும். இப்ப இந்த சந்தி அமைப்பான சந்தி இல்லைன்றதும் அடிப்படை. ஆனா விதியில மிகுந்த கவனம் எடுக்கிறவர்கள் அங்கதான் இருப்பினும் அந்த இடத்துல விபத்து நடந்திருக்காது. இப்ப இந்த சந்தர்ப்பத்துல தான் அக்காவுக்கு சிவன்ல சரியான நம்பிக்கை இல்லை. என்ன சிவன் தான் வேற இடத்துல அடிபட்டிருப்பேனாம். ஆனா இங்க வந்துதானாம் சிவன் தானா தன்னை காப்பாத்தினு இப்போ வரைக்கும் இந்த சிவன் மேல நம்பிக்கை வச்சு கதைக்கிற ஆள் தான் அக்கா. என்ன இதுல அந்த தேர்
தேர் முட்டி இருக்க விளையாடினாங்க ஞாபகம். இதுல 2 விளையாட்டு விளையாடுவோம். 2டையும் இப்ப சொல்லி காட்டுறோம் உங்களுக்கு. சரியா சொல்லுங்க. 2 தேர் முட்டி பொம்மை இதுல 2 விளையாட்டு விளையாடுவோம். உடைச்சு ஏற்கனவே நான் ஒரு வந்து செய்து காட்டினா இப்போ யாராவது புதுசா பார்த்தா இங்கே இப்படி அமர்த்தி உடைச்சு விளையாடுவோம். அடுத்தது இந்த இதுல பால் வரும் இப்படி எடுத்துட்டு கீழான அப்படியே உடை பிரிச்செறிஞ்சிட்டு கிட்ட வேறுங்க. இப்படி தேர் மாதிரி இருக்கும். பள்ளிக்கூடத்துல இப்படி இழுத்து விளையாடுவோம். முருகா சிவனே என்ற மாதிரி. இந்த பதவியத்துல எழுக்கிற பூவே இருக்கா. இப்போ நாங்க போறது குறைஞ்சி கோயில் நோக்கி. இதுல வேலைப்பக்கம் பாருங்கோ தோட்டங்கள், நிறைய பேருனுடைய தோட்டம் இருக்குதுக்குள்ள. புகையிலையும் வாழையும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது வாழை தோட்டமா மாறப்போகுது. அடுத்தது இந்த இடத்த பயிர் செய்து அறுவடை செய்தாச்சு. இந்த இடத்துலையுமே தோட்டம் இருக்குது. மரவள்ளி இது பைட்டியா பயிற்றை பரவாயில்ல. ஜனனிக்கு தோட்டங்களை பற்றி வளர்ந்துருக்கு அதெல்லாம் தெரியும். அடுத்தது எங்களுடைய கோயில் சூழல்ல இருக்கிற குளிர்ச்சியா பனையை பாருங்க, எவ்வளவு பனைகள் நிக்குதுண்டு. இதெல்லாம் சிலது தனியார் காணிகளுக்குள்ளேயுமே இருக்குது. கோயில் காணி கூட இருந்தது சுற்றியான கூட பனையெல்லாம் மிக அதிகமா இருந்தது. இந்த இடம் இப்ப இந்த மாதிரி நாங்க விரைக்கே இப்ப காத்து இல்லையில்ல, காத்தான நேரம் முந்தி வந்தோம்டா அந்த இட்டச்சல் அப்படியே கேட்டு கொண்டிருக்கும். ஒரு அந்த உங்களுக்கு விளங்கு தானே பனை கூடலுக்குள்ள போனா அப்படி சத்தம் கேட்க மாட்டேன், அந்த மாதிரி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். இப்போ இதுல இருக்கிற பனைகள்ல நிறைய பனைகள் தனியார் காணிகளுக்குள்ள நிக்குது. ஒரு பகுதி பனை கோயில் காணிக்குள்ள நிக்குது. சரியா? ஆனா இந்த இடத்துக்கு வரும்போது எங்களை அறியாம ஒரு மகிழ்ச்சி வருதுதான், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. இப்ப நாங்க இந்த கோயிலை உங்களுக்கு சுத்தி காட்ட போறோம். சரியா? இந்த வியாழக்கிழமை பணியாளர்கள் போப்பேனுமா இல்ல அந்த இது செய்யறவன் இப்ப என்ன செய்யறேன் குட்டி அது போப்பேன் தானே. சரி, அங்கே இந்த கோயில் அடிக்கு வந்தாச்சு. இதுதான் கோயில் அடி. அப்படியே எங்கே பாருங்க வடிவா. சரி நடங்க, கோயிலுக்குள்ள போயிடும். நடங்க உள்ள கோவிலே. எனக்கு ஜனனி வந்து வெக்கப்படுறா. ஏன் வெக்கப்படுறீங்க? எனக்கு சரியான வெக்கம். நட வாங்க. எங்க கோயில் அடிக்கு வந்தாச்சு. இதுதான் எங்கட கோயில். எங்க கோயிலுக்கு முன்னுக்கு ஒரு பெரிய எலுப்ப மரம் நிக்குது பாருங்க. இது எத்தனை வருஷம் நிக்குது? இதுக்கான காலம் காலம் எல்லாம் சொல்லிடலாம். எனக்கு சின்ன காலமா நிக்குது. சரியா? இதுதான் கோயிலினுடைய முன் பகுதி. அடுத்தது இப்ப கொஞ்ச காலமா இந்த தேமாவுல ஒரு நம்பிக்கை ஒன்று வருது. இது பட்டு கட்டுப்படுது பாருங்க. எல்லாம் நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை தான் வாழ்க்கைன்றதை விட யாரோ அதை கட்டி பலன் அடைஞ்ச உடனே எல்லாருக்கும் தெரியப்படுத்தின உடனே எல்லாரும் அதை கட்டுறார்கள். ஆனால் உண்மையிலேயே முந்தி இருந்த கோயில்களில் மரங்கள் அப்படியே பாதுகாக்கப்படும். மரத்தை பாதுகாக்கிற ஒரு வழியாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி நம்பிக்கையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா திருநூறு அலை பூசுங்க, நெற்றி நிறைய திருநூறு பூசுங்க. சரி பூசியாச்சு. சரி வாங்க கோயிலுக்குள்ள. இதுதான் எங்களுடைய சிறுப்பிட்டி சிவன் கோயில். பாருங்க, முன் பக்கத்தை முதல் பாருங்க, அப்புறம் சுற்றுவோம், கோயிலை சுற்றுவோம். அப்படியே மேலே பாருங்க வேலைப்பாடுகளை, தூண் வேலைப்பாடு, கூரை வேலைப்பாடு. இன்னும் வேலை இருக்குது. சுத்த வேலை, கொட்டகை அமைக்கிற வேலை, அதுவும் முடிஞ்சா இன்னும் தரமா இருக்குமாங்க அந்த கோயில். ஓரம் கட்டுறதுக்கோ. சரியா? திருவிழா தொடங்க போகுது. எத்தனையோ நாள் திருவிழா ஜனனி? திருவிழா 6ஆம் மாசம் 12. அதால கோடிக்கமம் சின்ன ஒரு வேலை நடக்குது. சின்ன நான் வளை கொண்டு வந்துடுது. அதால கொஞ்சம் வேலை இருக்கு அதுல. அது வேலை நடக்குது. சரியா? இது முன்னுக்கு இருக்கிற பகுதி. அதாவது கோயிலுக்கு உள்ள வந்த உடனே நாங்க இதைத்தான் பார்ப்போம். இந்த பக்கத்துல உங்களுக்கு கோயில் அமைப்பு தெரியும் தானே? இந்த பக்கத்தை பாருங்க. சரி, முன்னுக்கு பார்த்துட்டீங்க தானே? இனி எங்க கோயிலின் சுற்று பக்கத்தை, உள் பக்கத்தை பார்ப்போம். வாங்கோ.
புல்வீதியில கொட்டக வேலைகள் திரும்ப தொடங்கிடுது. அந்த வேலையும் வேகமா நடந்து கொண்டிருக்கு. சுத்த வர கொட்டகை போட்டா இன்னும் சிறப்பா இருக்கும் இந்த கோயில். ஆனா எனக்கு அந்த வெளியா இருந்தா நல்ல. ஆனா கூடுதலா இப்ப வெளி வைக்கிறதுன்றது குறைவு. சன்னதி மாதிரி எல்லாத்தையுமே எதிர்பார்க்கலாது தானே. அன்றைக்கு ஒரு கோயிலுக்கு போனாங்க, நேற்று போன இடத்த என்ன வைரவர் கோயில் என்ன அப்படி முழுமையா வெளியாத்தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்ப எவ்வளவு காலமா வேலை நடக்குது? கூரை ஒரு மாதமா கூரை வேலை நடக்குது. புதிய கூரை வேலை. இது வந்து அம்மன் வாசல். இதால பார்த்தா இங்க பார்க்கலாம். சரியா, வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. இனி இந்த தூணெல்லாம் நீக்கி விட்டுருவார்கள், இதை அகற்றி விட்டுருவார்கள். அதுக்கு பிறகு இந்த தோற்றம் இன்னும் மாறிவிடும். இந்த இடமெல்லாம் நிலம் போட்டா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குமென்று. அடுத்தது இதுல ஒரு அறை மாதிரி வரும் இப்படி. அதுல இந்த பக்கமும் பாருங்க, இதுல தூண் இருக்குல்ல, இதுக்குள்ள ஒரு இந்த கோயிலுக்குரிய வாகனங்கள் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான பகுதி வரும். சரி, அப்படியே வாங்குவோம். அடுத்ததா இங்க வரைக்கும் இந்த கோயில் இந்த கூரை வந்துடுது, இங்க வரைக்கும் வந்துடுது. அங்கால விரைவில் கூரை அமைக்கப்படும். தூண் வேலைகள் நடந்து கொண்டிருக்குது பாருங்கோ. இந்த கூரை இல்லாத பகுதியையும் பாருங்கோ, கூரை போட்ட பகுதியையும் பாருங்க எப்படி இருக்குன்னு. கூரை போட்ட பகுதியை பாருங்க. சரி, இப்படியே பார்த்தா இதுதான் பிள்ளையார். சரியா, பிள்ளையாரை தாண்டி வாங்குவோம். அப்படியே இதுல இருக்கிறது தான் இந்த பகுதி. மக்களே, நான் இது சம்பந்தமா ஏற்கனவே ஒரு காணொளி ஒன்று பதிவிட்டு இருக்கிறேன். எங்களுடைய இந்த சிவன் கோயில் பிற்காலத்துல தான் சிவன் கோயிலாக மாற்றப்பட்டது. அதுக்கு முதல் இந்த பகுதியில் என்ன கோயில் இருந்தது? அன்னமேர் இல்ல, அன்னமேர் கோயில். அன்னமேர் கோயில். இங்க முதல் வந்து இந்த வேள்வி மாதிரி தெரியும் தான். நல்ல கனகாலத்துக்கு முதல் கடாயெல்லாம் வெட்டி இருக்கணும். அதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு மாமாவோட கதைக்கும் போது சொன்னவர் 80ஆம் ஆண்டுக்கு முன்னமே இங்க கடாய் வெட்டுறதை நிறுத்திட்டார்கள். அதுக்கு பிறகு இந்த பொங்கல் மாதிரி நடக்கும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையுமே பொங்கல் அப்படி இப்படின்னு சொல்லி அது சிறப்பா இருந்ததாம். இந்த பகுதியில ஒரு பெரிய மரம் நின்றது. நான் சொன்னா தானே முன்னுக்கு அந்த தேமாவை இது கட்டி பாதுகாக்கிற மாதிரி அந்த பெரிய மரத்தை கட்டி பிடிக்கவே முடியாது அஞ்சனி, அங்க முன்னுக்கு நின்றதான். அதையும் பாதுகாத்திருந்தா இப்ப அந்த மரத்தை நினைவே யோசிச்சு பெறாது. அப்படி சிலதை வந்து நாங்க அந்த நேரத்துல எடுத்துக்கிற முடிவுகள் சரியா இருக்கும். அது இயற்கை அழிஞ்சதுன்னு தான் சொன்ன மாதிரி கிடக்குது. ஒரு வேளை அது பாதுகாக்கப்பட்டிருந்தா அது இப்ப இந்த இடம் எவ்வளவு இன்னும் சோழியா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இது கோயிலுக்கு முன்னுக்கு தான் அது இருந்ததாம். இதுதான் முதல் இருந்த அன்னமேர் கோயிலினுடைய நினைவாக அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கோயில். சில பேர் இதை வெளியில கொண்டு போய் அமைக்கணும் என்று சொல்லுவார்கள், சில பேர் உள்ள இருக்கணும் என்று சொல்லுவார்கள். எங்களுக்கு அதை பற்றி தெரியல. நீங்க அதை பற்றி உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தூண் வேலைகள் நடந்துருது. இந்த இடத்துல எல்லாம் தூண் போட்டாச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு வண்ணம் பூசுறதை விட வண்ணம் பூசா ஒரு தூண் வடிவா இருக்கு போல. இது அந்த தனி நிறத்துல ஏதாவது என்னடா இதுல தூண் வந்து ஒரு தூணுக்கு எவ்வளவு சொன்னா 70 இப்ப 75 அப்படி முடியுதாம் ஒரு தூணுக்கு. அதுல அது சரி. இந்த தூண் அந்த வண்ணம் பூசினதோட இதை பார்க்கும்போது இது நல்லா இருக்கு. நான் வண்ணம் பூசினது கொஞ்சம் என்ன எல்லா வேலையும் முடிஞ்சா நல்லா இருக்கும். இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசனை தானே. நான் எப்படி யோசிக்கிறேன்னாண்டா, இப்ப இந்த தூண்ல வேலைப்பாடு குறைஞ்சு அந்த இதுல ஒரு சதுரமா வரணும். இப்ப இந்த இடத்த பாருங்க, நிறைய வளைவு மாதிரி வந்த எனக்கு அதுல அந்த ஒரு சின்ன விருப்பம் இல்லாத மாதிரி. ஆனா எங்க கோயில் ஆக பிளைனா இருக்க கூடாது. உனக்கு சொன்னதுல நீ பாரு, நீ கதைக்கு எனக்கு இந்த ஆங்கிலம் வருது. முருகனுக்கு முன்னுக்கு என்ன கேக்குறாங்க தமிழ். சரி, ஐயா வந்துட்டு டக்குன்னு போவோம். சரி, இதுதான் கோயில் இந்த முன்பகுதி. இந்த இடத்துல முருகன் இருக்கிறார். சரி, எத்தனை தூண் போடையில என்னன்னு போடையிலையோ 2 6 தூண் தாங்க. 6. அப்ப அதுல 1 2 3 4 5 6 7 தூண் போடையில. சரி வாங்க, அது விரைவில் போடப்படும். இதுதான் கோயில் கருவறை. இதுதான் தீர்த்தக்கேணி. இதுதான் தீர்த்த கிணறு. பரவாயில்ல, பூசைக்கு வந்துட்டு நீங்க நான் பார்த்துட்டு வரணும். கோயில பார்த்தாச்சு. இனி அப்படியே வெளியில சுத்தி பார்த்து கொண்டு இருக்கோமா? வெளியில சுத்தி பார்த்துக்கணும் வந்துட்டு பூசையை பாருங்க. 2 மணிக்கு தான்.
இப்ப கோயில் வெளி வீதியை சுத்தி வருவோம் வாங்க. மணி இந்தியான வீட்டுக்கு கதையில பெருசா எவ்வளவு சத்தம் இப்ப உனக்கு மணி கேக்குற இல்லையா வீட்டு கேக்குறது குறைவு இப்ப இதுல மணி ஓசையே மணி ஓசையே நல்லா இருக்கு ஜனனி ஒரு இடத்துல இருந்து சத்தத்தை போட்டா பக்கத்துல நின்றா சத்தமா கேக்கும். சரி கொஞ்ச தூரம் போக போக சத்தம் குறைவா தான் கேக்கும். இல்ல சொல்றேன்டா என்ன ஜனனி அறிவுபூர்வமா மணி நிறைய காலத்து மணி கனகால மணியோ என்ன ஓசை. சரி இதுதான் அம்மன் வாசல். இதுல எங்கேயும் பார்க்கலாம் வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. சரி இப்ப எங்க நிக்கிறோம் ஜனனிகா? கோயிலின் பின்பக்கத்துல நிக்கிறோம். பின்பக்கத்துல நிக்கிறோம். இதுதான் கோயிலினுடைய கருவறை. பின்னுக்கு நின்று பார்த்தாலும் தெரியும். கூரை வேலை முடிஞ்ச பிறகு இன்னும் அது வித்தியாசமா இருக்கும். அடுத்தது இந்த இடத்துல சொல்லணும், எங்களுடைய கோயிலினுடைய இந்த பகுதியை பாருங்கோ, பின்பகுதி இது. இந்த இடத்துல புல் பூண்டுகள் இருக்குல்ல, டக்குன்னு முளைச்சிரும். ஒரு கொஞ்சம் நொங்குடாடே நுங்கு நுங்கு இதே நாள் நான் போன ஆண்டு குடிச்சிருக்கிறேன். இதுல டிக்டாக்ல வந்தது நொங்கு காலம் தானே இப்ப. சரியா, இந்த புல் பூண்டுகள் வந்து இப்ப எங்கண்ட இது மண்ணை பொறுத்த வரைக்கும் டக்குண்டு வளர்றது புல் பூண்டுகள். திருவிழாக்கு ஒரு 2 நாளைக்கு முதல் தான், 2-3 நாளைக்கு முதல் நடக்க புல்லு முளைக்காது, சுத்தமாக்கப்படும். நீங்க எங்கேடாப்பா யாரடா நீங்க எங்க தெரிஞ்சு நீ யார் அப்படியன் நீ யார் எல்லாம் சொல்லுங்க. கடிச்சு விட்டா தெரியும் நீ யார் நான் என்ன தெரியாம இருக்கு. சேர்ந்து நீங்க மட்டும் சேரலாம். தம்பி வந்து சரி வாங்கோ. இதுல வேறங்க ஒரு தேமா இருக்குது. இதுவும் நிறைய காலம் இதுவும் எனக்கு தெரிஞ்சு நான் சின்னல சின்னல ஒரு 7-8ஆம் ஆண்டு படிக்கும் போது அந்த மாதிரி ஞாபகம் இருக்கு. இதுல தேமானது திங்கால இருக்கிறதெல்லாம் வேற வேற காணிகள். இதுல இருக்கிறது பூந்தோட்டம். இது வந்து இலுப்பை மரம். என்ன ஜனனி அறிவாளி என்று நினைச்சு கொண்டிருக்கணும். உங்களை எங்களுடைய கோயில் சூழலையும் எங்களுடைய இந்த பயணத்தையும் பார்த்த நீங்கள் உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஊரில் இருக்கிற கோயில்களையும் நாங்கள் பதிவு செய்யணும் என்றால் திரையில தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு எந்த இடத்துல கோயில் இருக்குது, அந்த கோயிலில் என்ன சிறப்பு, அதை விட எப்போ போனால் நல்லா இருக்கும், விடிய போனால் நல்லா இருக்குமா, மத்தியானம் போனால் நேரம் போனால் நல்லா இருக்குமான்றதை நீங்கள் சொல்லுங்க. நாங்கள் எதிர்காலத்தில் அங்கே போய் பார்க்குறோம். ஜனனியாக பயங்கரமான இடங்களுக்கு எல்லாம் கூட்டி கொண்டு போவேன். நாங்கள் ஒரு பாலாவிக்கு போய் என்னடா அந்த இடத்துல ஒரு என்ன சொல்ற ஒரு 5 நிமிடம் நிக்கிறதுக்கு எங்களுக்கு பயமா இருந்தது. அப்படி என்னன்னா கோயில்னு சொல்லிச்சினும் போய் பார்த்தா ஒரு காடு மாதிரியான பகுதி, அதுக்குள்ள ஒரு சின்ன கோயில், சின்ன ஒரு 4 பக்கம் அது கூட இதுல போட்டிருக்க தூண், இந்த சகட விட்டுருக்க தூண் இருக்குல்லோ, அது மாதிரி 4 தூண் இருக்குது. 4 தூணுக்கு நடுவுல ஒரு சின்ன கல், அதான் கோயில். அந்த இடத்துக்கு ஆக்களே அதால போக மாட்டேனுமா, பயம். அது ஒரு சக்தி வாய்ந்த கோயிலாம். அவரு ஓராண்டுல ஒருக்கா இல்ல ஓராண்டு பெண்கள் அந்த இடத்துக்கு போறே இல்ல, அப்படியான இல்ல நீங்க போகலாம். சரி, இப்ப இந்த காணொலியில இருந்து விடைபெறுகிறோம். எங்களுடைய கோயில் பற்றிய உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதே மாதிரி உங்களுடைய கோயில்கள் ஈழத்தில் இருக்கிற பல கோயில்களுக்கு போறேன். போய் அங்க இருக்கிற சிறப்புகளை, அந்த கோயிலை நாங்கள் பார்த்து ரசிக்கிறது என்னன்றதையெல்லாம் எதிர்காலத்தில் பகிர்ந்து கொள்ள போகிறோம். இது ஒரு வித்தியாசமான அனுபவமாகவும் புதிய கோயில்களை பார்க்குற மாதிரியான நிலையாகவும் மக்களுக்கு இருக்கு. சரியா, இப்போ இந்த காணொலியில இருந்து விடைபெறுகிறேன். ஆனால் நீங்கள் கதைச்சு பழகணும், கதைச்சு பழகுங்க, சத்தமாக கதைங்க. சரி, இப்போ இந்த காணொலியில இருந்து விடைபெறுகிறோம். விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் தோழி தட்சிணாமூர்த்தி. நான் ஒன்று உங்கள் நண்பன் தட்சிணாமூர்த்தி பவனீசன். நன்றி, வணக்கம்.